இந்த பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்ப வரைக்கும் ஒரே கஷ்டமாப்பா. சமைச்சு முடிச்சு பாசலை கட்டி அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஐயோ, என்ன தண்ணி காலி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? வாண்டே மதி, என்ன இது? ஒரு தடவை கூப்பிட்டா கேக்குதுங்களா ரெண்டும்? என்ன பண்ணுது? போய் பார்ப்போம். அக்கா அப்புறமா வரியா, நான் பார்த்தா பார்க்காமலே போறியா, அடியே அக்கா தோரமா வரியா, பொடு அக்கா டர்ரு பொரு வெறியா, நான் பார்த்தா பொரு பொரு போறியா. அட எரும மாடு, நான் எவ்வளோ நாளாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அதை வச்சு கிண்டல் பண்ணுறியா? நான் குசு விடுறத? அம்மா நீ பெரிய பெரியாமணி, அப்படியே டான்ஸ் ஆடி கிழிச்சிட்ட. நீ எப்படி ஆனு ஆடி காமிக்கவா? அடியே பொரு 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 போறியா, நான் விட்டா டர்ரு டர்ரு ஆகுறியா. இப்படிதான் நீ ஆடின, தெரிஞ்சுதா? ஆடவே தெரியல, நீ எல்லாம் வந்து ஆடிக்கிட்டு பா அதில். அப்போ நீ ஆடுறா பாப்பா. அப்போ இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணேன்னு நினச்சேன்? எனக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கை காலை கொஞ்சம் மடக்கி மடக்கி இது பண்ணது டான்ஸா? இதை நீ டான்ஸ்ன்னு நினச்சிக்கிற? ஏன் டான்ஸு நீ கேவலமாக பேசுறியா? எப்படியும் டான்ஸ் ஆடி கிழிச்சிட்ட பொடி. அப்போ நீ மட்டும் என்ன கேலி பண்ணுவேன், நான் உன்னை கிண்டல் பண்ண மாட்டேனா? பாரதேசமெண்டா. என்ன என்ன ரெண்டு பேரும் என்ன இப்படி சண்டை போட்டுக்கிட்டு? அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? ஸ்கூல் போகணும்ல, ரெடியாக வேணாமா? விடிய காலையில் எந்திரிச்சு சொன்னா டிவியை பார்த்துக்கிட்டு போய் முதல்ல குளிச்சு ரெடி ஆகுங்க போங்க. நான் உள்ள போகிறேன். அம்மா அவள் டிவி பார்த்து டான்ஸ் ஆடுறதுக்கு நீ என்ன திட்டுற? சரி விடு, நீ தானே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த. அவள் கன்றாவி ஆடினது உனக்கு தெரியல, நான் ஆடினது மட்டும் உனக்கு தெரியுதா? சரி விட்டு முதல்ல அதை. சரி, வீட்டில் தண்ணி தீந்துருச்சு, போய் வாட்டர் கேன் எடுத்துட்டு போய் தண்ணி ரொப்பிட்டு வா. என்னை திட்டம் இல்லை, நான்லாம் போக மாட்டேன். வேணா அவளை போக சொல்லு, இல்லைனா நீயே போ. எனக்கு ஸ்கூலுக்கு லேட்டாக, நான் போய் ரெடியாக போகிறேன். அடா பச்சிங்களா, ரெண்டு இப்படி ஓடி போயிடுச்சிங்களா? அவர் வேறு வீட்டில் இல்லை, இப்போ நான் தான் போகணுமா? சரி, ஒரு நடத்தானே போயிட்டு வந்துடுவோம்.